நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க 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 வாழ்க. சனிப்பெயர்ச்சி, எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. பட் இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரம். ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் செல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி. இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆமாம், குருவோட இடத்துக்கு சனி போகிறார், அதனால் யோக பலன்களை தருவார். நிறைய பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை. தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார். ஆமாம், ஏன்னா கர்மக்காரகன் சனி, நீதிமான். அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது. அதுவும் பார்க்கணும் அப்படின்னா பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்குது. அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது. அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் 12 ராசியில் யார் பாதிக்கப்படுறா, யார் விடுவிக்கப்படுறா, யாருக்கு யோகம். பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவள் என்ன பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள், இந்தியாவில் இல்லை, இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போகுது. ஆமாம், பெரிய யுத்தங்கள் நடக்கும், பெரிய பெரிய தீ சம்பந்தப்பட்டமான தீயினால் அழிவுகள் நடக்கும், பட் நீரினால் அழிவுகள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகிறார். அதுதான் யுத்த களம் இப்பொழுது மாறுகிறது. இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கிற நவீனமயத்தாலே அழிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உதாரணமாக இப்போ இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பட் நாம் இந்த சனிப்பெயர்ச்சியால் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பை மட்டும் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில்? தாய்மை குணம் கொண்ட எனதருமை கடகராசி நேயர்களே, மிகப்பெரிய ஒரு விடுதலை உங்களுக்கு. ஆமாம், இருக்கக்கூடிய சனிகளிலே அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தந்திருக்கும். சொல்லவே முடியாது, வெளியில் சொல்ல முடியாது. அடி வாங்கினதெல்லாம் உள்ளடி சார். ஆமாம், யார்கிட்டையும் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு பாமர மக்கள் இருக்கான், ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கலாம். பட் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவான், எதிர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவான், எல்லார்கிட்டையும் சொல்லுவான். பட் ஒரு உயர்ந்த பொசிஷனில் இருக்கா, பெரிய மேல் இடத்துல இருக்கா, நிறைய பேருக்கு சம்பாத்தியம் தான் கொடுக்குறான், அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வந்த கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அவங்க படுற அவஸ்தை கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது. இந்த 2.5 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு விடுதலை 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 இப்படி தான் நம்ம சொல்லணும் இந்த விஷயத்தை. ஆமாம், ரொம்ப செயின்லிங், சிறைவாசத்திலிருந்து உங்களுக்கு வெளியில் அனுப்புகிறார் சனி பகவான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்குறார். யோக சனியாக வருகிறார், 9ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் பாக்கிய சனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம் தானே. நேர் ராசிகளில் வரக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு சாதகத்தை தரும். பாதகங்கள் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் பட் அதிகமான ஒரு பாதகங்கள் நமக்கு இருக்காது. இவ்வளோ காலம் இருந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. பட் ஓகே தான், ரிலீஃப் ஆகிடலாம். ஆமாம், கடகராசினியர்கள் வரக்கூடிய இந்த காலம் வரக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு பங்காவது உதவிகள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரம் எக்காரணத்துக்கு ஒன்று தடைப்படாது. இதுதான் முதல் பரிகாரமே தான் உங்களுக்கு. ஏன்னா லாபங்கள் இப்போ உங்களுக்கு சுத்தமாக வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய பொருளாதாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரூபா வருதா, 2 ரூபா எடுத்து தானம் கொடுத்துருங்க. அதில் பயப்படாதீங்க. மீதி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் தானாக வரும்ன்றது உண்மையான கதை.
கடகராசி நேயர்களுக்கு இப்போ சகோதர சகோதரிகளால் பிரச்சனை இருக்கிறது. ஆமாம், இவ்வளோ காலம் ஒன்றா தான் சார் இருந்தோம், இப்போ தான் சார் இந்த சொத்தரவை பிரிக்கலான்னு வந்தோம், ஊட்ட பிரிக்கலான்னு வந்தோம், எங்கள் அம்மா வச்சுருந்த ஜோலை பிரிக்கலான்னு வந்தோம், அதனால பெரிய போராட்டம் சார். இவ்வளோ காலம் இந்த மாதிரிலாம் பேசுவான்னு என் தம்பி நான் நினைக்கல, அக்காவை நினைக்கல, பாப்பாவை நினைக்கல, புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமாம், வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அவங்கவுங்களுக்கு ஒரு பாதகமான விஷயங்கள் நடக்கும்போது தான் ஒவ்வொரு மனநிலை, மனிதர்களுடைய மனநிலை, மனிதன்னா யாருன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒரே வயிற்றில் பிறந்துட்டு ஒரே இனமாக வளர்ந்து ஒரே வீட்டில் வளர்ந்த இந்த சகோதர சகோதரிகள் இப்பொழுது பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நடக்கப் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஆமாம், அது மட்டுமல்லாது சிறு சிறு வாகனத்தால் அவதிகள் உண்டு. சிறு சிறு வாகனத்தால் அப்படியே போகக்குள்ளே என்ன பண்ண, ஒரு சின்ன ஆட்டோ வந்து இடிச்சிருச்சிங்க, போகக்குள்ளே ஒரு சைக்கிள் வந்து இடிச்சிருச்சிங்க, போகக்குள்ளே ஒரு பைக் வந்து இடிச்சிருச்சிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப ரொம்ப கவனங்கள் வேண்டும். தோள்பட்டை சார்ந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், 2 தோள்பட்டை, வலது இடது, இந்த 2 தோள்பட்டை. கை தோண்டு போச்சு சார், கையை தூக்க முடியல சார், கை சுளுக்கிக்குச்சு சார், இப்போ தான் சார் மேலேருந்து பலகை என் மேலே விழுந்துடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கூடுதல் கவனமாக வேண்டும். அப்படின்ற இந்த நேரத்தில் அதிக சுமைகளை தூக்கக்கூடாது. ஆமாம், நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் அதை கவனித்து ஏற்படுத்திக்கணும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும். ஆமாம், ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன குழு உங்களுக்கு நான் கொடுத்துட்டுருக்கேன். பட் இதை வச்சு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக கேட்டுக்கலாம். பட் ஓகே தான். ஆமாம், அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகள் செய்ய வேண்டி வரும் இந்த காலகட்டத்தில். கடகராசியினர் 1/2 ஒரே அடியில் 6 எல்லாம் இப்போ அடிக்க முடியாது. ஆமாம், நம்ம நிறைய விஷயம் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். 1 டைம் 2 டைம் 3 டைம் 4 டைம் எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும். முயற்சிகள் நமக்கு சாதகமாக வருவதற்கு சூழ்நிலைகள் இல்லை என்றதான் இந்த சனி பயிற்சியினுடைய முதல் பலன். ஓகே, அப்போ என்ன சார் சாதகம்? கண்டிப்பாக நோய்களிலிருந்து விடுதலை. நோயிலிருந்து விடுதலை. ஆமாம், தீராத நோய் இந்த காலகட்டத்தில் தீரத்துக்கு உண்டான மருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், எதிரிகள் இல்லாத சூழ்நிலை, அவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவரை தும்சம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களை சனி பகவான் கொடுக்கிறார். ஆமாம், அவனை நான் எதிர்த்தே பேச மாட்டேன் சார், அந்தளவுக்கு அவன் பலம் வாய்ந்தவன், இப்போல்லாம் உங்கள் எதிர யாரும் நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பலத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்கிறார். ஆமாம், கடன்களில் இருந்து உங்களை விடுதலை பண்ணுகிறார். மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சார். கடகத்துக்கு ரொம்ப கடன், அஷ்டமத்தில் இருக்கும்போதெல்லாம் எவ்வளோ பேர் கடனில் இருந்தா, பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கூட ரொம்ப ரோலிங் ஆகலை, பட் பணம் இன்கம் வரலை, முதலீடு முடங்கி போச்சு, ஒரு இடத்துல போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா. பட் அந்த பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் சரியாக போகிறது. பெரிய பாசிட்டிவ் என்னென்னா கடகத்துக்கு புது தொழில் ஒன்று கிரியேட் ஆகும். பட் ஏற்கனவே செய்யக்கூடிய தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். பட் அல்லது இன்னொரு தொழிலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும், நடந்தாகும். ஓகே, டோன்ட் வரி. பொருளாதாரம் வந்துடுச்சு, தொழில் வந்துடுச்சு, கடன் சுமைகள் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாலே மீதி விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கு சனி பகவான் கொஞ்சம் நம்ம ஹோப் பண்ணுறதுக்கும் கொடுத்து தான் இருக்கார். ஆமாம், அதனால் ருணம் ரோகம் சத்ரு பாவகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. எதிரி இல்லை, கடன் குறைஞ்சிடும், பட் வழக்குகள் எல்லாம் தீர்ந்துடும். பட் கவலை வேணாம், தொழில்கள் உங்களுக்கு உருவாகிடும். ஓகே தான். இந்த கடகராசியினர் இந்த பாக்கிய சனியை முழுமையாக அடைவதற்கு இதற்கு மேலே பௌர்ணமி, அமாவாசை அல்லது உங்களுடைய குலதெய்வத்துக்கு உண்டான நாள், குலதெய்வத்தினுடைய வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க காத்துருக்கார். வாழ்க 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 வாழ்க. சனிப்பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள். இது ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட்டு. கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு, காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு, சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு 40-45% வேலை செய்யலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா, பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா, மைனஸ் இருக்கா, இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள்
உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், கமெண்ட்ஸில் இருக்கும். பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பாள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்தி.